ஓகே, ஜஸ்ட் லினக்ஸ் மிஷின் மட்டும் இப்போதைக்கு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணிக்க இது ரன் ஆகும். மோஸ்ட்லி க்ளவுட் பார்க்குறப்ப பார்ப்பீங்க என்ன பண்ணுன்னு சொல்லி. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, அந்த லினக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஓகே, எஸ். மோஸ்ட்டாக நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும். ஓகே, இதை நான் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே, ஒரு விண்டோஸ் டு விண்டோஸ் கனெக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? விண்டோஸ் டு விண்டோஸ் கனெக்ட் பண்ண ஆர்டிபி. ஆர்டிபினா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரொவைடர்னு சொல்லி சம்திங் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஆர்டிபின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்கும். அது வச்சு ஒரு விண்டோஸ் வந்து இந்த விண்டோஸ் கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதே விண்டோஸ் டு லினக்ஸ் கனெக்ட் பண்ண ஓகே, மோஸ்ட்டாக நம்ம எஸ்எஸ்ஹெச் பண்ணுறோம். மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா புட்டி யூஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த கீவேர்டு. ஓகேவா? பியூடிடிவே புட்டி. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம லினக்ஸ் டு லினக்ஸ் கனெக்ட் பண்ண இந்த இடத்துல எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, எஸ்எஸ்ஹெச் வச்சு தான் நம்ம மோஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சர்வர்னா என்ன, ஒரு சிஸ்டம் எப்படி கனெக்ட் பண்ணுறது. மோஸ்ட்டாக நீங்கள் டெவாப்ஸ் போகிறப்ப பார்ப்பீங்க. ஆப்வியஸாக இப்போ ஆன்சர்லாம் பார்த்தீங்க, ஒரு மிஷின்லேருந்து இந்த ஒரு 6 மிஷின் ஆக்ட் பண்ணுறது எப்படி. மோஸ்ட்டாக எஸ்எஸ்ஹெச் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் விண்டோஸ் டு லினக்ஸுக்கே நீங்கள் வந்து எஸ்எஸ்ஹெச்சே பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் சிஎம்பி ஓப்பன் பண்ணிட்டு ஆஃபீஸாக அங்கேயும் எஸ்எஸ்ஹெச் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். சேம் கமெண்ட் தான். ஓகேவா? புட்டி மோஸ்ட்டாக யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லினக்ஸ்லேருந்து இன்னொரு லினக்ஸ்குள்ள போகிறதுக்கு புட்டி யூஸ் பண்ணுறீங்க. அந்த லினக்ஸ்லேருந்து இன்னொரு லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல புட்டி டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ எஸ்எஸ்ஹெச் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கும். ஓகேவா? ஓகே, எனக்கு இந்த மிஷின் ரன் ஆகட்டும். ஓகே, ரன் ஆகட்டும். அதுக்கு என்ன கீ வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் ஆன்சபிள்னு ஆல்ரெடி எனக்கு ஒரு கீ இருக்கு, அதை யூஸ் பண்ண போறேன். அது ஆன்சபிள் கீ இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணும்? கிரேப். சூப்பர். ஃபர்ஸ்ட் எல்எஸ் கொடுத்தா எனக்கு எக்கச்சக்க ஃபைல் இருக்கு. அதில் என்ன பண்றேன்? கிரேப் எப்படி கொடுக்கணும்? பைப்லைன் கிரேப் ஆன்சபிள் ஜஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு கிடைக்குது. ஆர்எல்ஸ் எங்கிட்ட என்னென்ன பெம்கி இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? ஓகே, அது நீங்க சேஜ்க்குலாம் டாட் பேமெண்ட் கொடுத்து வைக்கலாம். ஏன்னா டாட் பேமெண்ட்ல தான் எல்லா ஃபைலும் இருக்கும். ஜஸ்ட் டாட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட பெம்கி எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஓகே, இந்த பெம்கி எல்லாம் எனக்கு என்னென்ன பர்மிஷன்ல இருக்குன்னு செக் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? ஓகே, சூப்பர். எல்எஸ்ஐ ஃபைல் அதிசயமே நான் வந்து பைப்லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்எஸ்ஐ ஃபைல் லிஸ்ட்டாக காட்டும். அதுலேயே நான் வந்து ஓகே பெம்கி மட்டும் எனக்கு காட்டுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், அதை நீங்க ட்ரிக்கே யூஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் திருப்பி என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஓகே கீ ஃபைல்ஸ்லாம் இருக்கு. அதே சேமே அதோட பர்மிஷன்ஸ் இருக்கு. ஓகே, பர்மிஷன் பத்தி பார்ப்போம் இன்னைக்கு. ஓகேவா? என்ன பர்மிஷன், அது இதுக்கு, அது எங்க யூஸ் பண்றாங்க எல்லாமே பார்க்கலாம். மோஸ்ட்டாக இது வந்து ஓகே பேசிக் கமெண்ட்ஸ், அதாவது நார்மல் கமெண்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸாக போகலாம் இன்னைக்கு போக. ஓகேவா? ஜஸ்ட் ஓகே, இந்த மிஷின் நேரம் கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இது எப்படி கனெக்ட் பண்ணும்? எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே, கமெண்ட் பார்த்தா எஸ்எஸ்ஹெச் ஐஃபன் ஐனா என்னோட கீ வந்து பாஸ் பண்றேன். ஓகேவா? இது வந்து பிரைவேட் கீ. ஓகேவா? இங்க இருக்குது பிரைவேட் கீ. பப்ளிக் கீ வந்து சர்வருக்குள்ள இருக்கும். பார்க்கலாம். ஓகேவா? பிரைவேட் கீ பப்ளிக் கீ சிங்க் ஆச்சுனா மட்டும் தான் எனக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் என்கிரிப்ஷன் மெத்தட் சொல்றேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக இது இருந்தால் பெட்டர், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அடுத்து நீங்க இன்னைக்கு தான் ஓகே டாக்ஸ் கிளாஸ் எடுத்தேன். ஆன்சர்லாம் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறப்ப ஆன்லைன் ட்ராயிங் போல். ஓகே, அது டயக்ராம் தான். ஓகே, ஜஸ்ட் நான் நியூ டயக்ராம் போட்டுக்கிறேன். ஓகேவா? எங்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் ஒரு யூசர் இருக்கேன். ஓகேவா? கோகுல்னு ஒரு யூசர் இருக்கான். ஓகே, கிருஷ்ணன் ஒரு யூசர் இருக்கான். ஓகேவா? 2 யூசர் இருக்காங்க. 2 வந்து லினக்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நடுவில் பார்த்தா ஒரு ஹேக்கர் இருக்கான் வச்சுக்கலாம். அதாவது என்னோட ஒய்ஃபைல கனெக்ட் இருக்கான். நான் என்ன டேட்டா பாஸ் பண்ணாலும் அவனுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஓகே, நான் வந்து இந்த இதுல இருந்து கீ கிரியேட் பண்றேன். கீனா ஆப்வியஸா ஒரு பப்ளிக் கீ இருக்கும், ஒரு பிரைவேட் கீ இருக்கும். ஓகேவா? பப்ளிக் ஒன்று, பிரைவேட் ஒன்று. ஓகேவா? இப்போ வந்து இந்த பப்ளிக் கீயை நான் என்ன பண்றேன், இந்த யூசருக்கு சென்ட் பண்றேன். மெயில் மூலியமா வாட் எல்ஸ் ஏதோ ஒன்று மூலியமா சென்ட் பண்றேன். இவனுக்கு என்ன இருக்கும்? பப்ளிக் கீ கிடைச்சிரும். ஓகேவா? ஆப்வியஸா நடுவில் ஹேக்கருக்கு என்ன கிடைக்கும்? ஆப்வியஸா அவனுக்கும் பப்ளிக் கீ கிடைச்சிடும், என்னோட பப்ளிக் கீ. ஓகேவா? ஓகே, இவன் என்ன பண்ணுவான்னா அவங்ககிட்ட இருக்க டேட்டாவை இந்த பப்ளிக் கீயோட என்கிரிப்ட் பண்ணுவான். ஓகேவா? வாட் எவர் என்ன டேட்டா இருந்தாலும் அந்த பப்ளிக் கீயோட என்கிரிப்ட் பண்ணிடுவான். என்கிரிப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், திருப்பி எனக்கு அனுப்புவான். ஓகேவா? திருப்பி அனுப்புறப்ப இப்போ ஹேக்கர்கிட்ட என்ன இருக்கும்? பப்ளிக் கீ பிளஸ் டேட்டா. அவன் அனுப்பின டேட்டா என்கிரிப்டோட இருக்கும். ஓகேவா? பட் யாரால டீக்ரிப்ட் பண்ண முடியும்? பிரைவேட் கீ இருக்கவங்கள மட்டும் தான் டீக்ரிப்ட் பண்ண முடியும். பிரைவேட் கீ யார்கிட்ட இருக்கு?
என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நான் வந்து அது இன்டர்நெட்ல யாருக்குமே ஷேர் பண்ணல. ஓகேவா? இந்த மெக்கானிசத்துல உங்களுக்கு வந்து கீ ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நீங்க சும்மா யூடியூப்ல போட்டே தெரியும். ஜஸ்ட் ஆர்எஸ்ஏ கீ நிறைய இருக்கு. ஓகேவா? ம் மோஸ்டா என்கிரிப்ஷன் அல்காரிதம் என்கிரிப்ஷன் அல்காரிதம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க அல்காரிதம் இருக்கு. மோஸ்டா கிளவுட்ல இருந்து எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எஸ்ஹெச்ஏ அல்காரிதம் சொல்லுவோம். சா அல்காரிதம், செக்யூர் ஹேஷ் அல்காரிதம் சொல்லுவோம். ஓகேவா? ஃபுல் ஃபார்ம் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா நீங்க டிகிரிப்ட் என்கிரிப்ட்லாம் போறப்ப பேஸ் 64 நிறைய இருக்கு. ஜஸ்ட் அல்காரிதம் நான் ட்ரை பண்ண கத்துக்கங்க. ஓகேவா? எஸ்ஹெச்னா செக்யூர் ஹேஷ் அல்காரிதம், எஸ்ஹெச்ஏ. ஓகேவா? மோஸ்டா கிளவுட்ல இதை யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே, ஒரு கீ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கீ என்ன கீன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் கீ இருக்கும். ஜஸ்ட் இதை கேட் பண்ணி காட்டுறேன். ஆன்சபிள் பிரைவேட் கீ, அதாவது இதை பார்த்தா என்ன கீ எனக்கு ஆர்எஸ்ஏவா இருக்கு. ஓகே, ஆர்எஸ்ஏ கீ யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இது ஒரு அல்காரிதம் ஃபார்மேட் தான். இது என்ன கீயா இருக்கு? பிரைவேட் கீ. அப்போ பப்ளிக் கீ இருந்தால் மட்டும்தான் இந்த பிரைவேட் கீ கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் இதை எப்படி கனெக்ட் பண்றேன்? எஸ்எஸ்ஹெச் ஐ என்னோட கீ நேம் ஆன்சபிள் டாட் பெம். இப்போ நான் கிரியேட் பண்ணது வந்து என்னது, உபுண்டு மிஷின். ஸோ யூசர் என்னவா இருக்கும்? உபுண்டு. யூசர் நேம் வந்து உபுண்டுவா இருக்கும். ஓகேவா? அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா அட் பப்ளிக் ஐபி. ஓகேவா? ஜஸ்ட் என்னோட லினக்ஸோடைய பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படிதான் ஒரு லினக்ஸை கனெக்ட் பண்ணும். அது என்ன லினக்ஸ் இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட் நீங்க இப்போ அஜூர் சைட்ல நீங்க ஒரு மிஷின் ப்ரொவைட் பண்ணீங்க, உங்களுக்கு கீ தர மாட்டான், அவன் வந்து பாஸ்வேர்ட் கொடுப்பான். அபிசா அப்போ என்ன பண்ணும், எஸ்எஸ்ஹெச் யூசர் நேம் கீ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்க என்டர் பண்ணும். ஓகேவா? பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் இதுல நம்ம பாஸ்வேர்ட் கேட்குது, ஏன்னா கீ இருக்கு நம்ம கிட்ட, பிரைவேட் கீ. கீ இல்லைன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். எங்கிட்ட வந்து என் லாக் வெரிஃபை பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி யூசர் வரான்னு சொல்லி அதில் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அதை நான் வந்து ஓகே எஸ்என் கொடுக்குறேன். எஸ்என் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், ஆபிஸ் எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு உபுண்டுல. ஓகேவா? ஆபிஸா அங்க பிரைவேட் கீ, பப்ளிக் கீஸ்னா இங்க பிரைவேட் கீ இருக்கும். அந்த எங்க இருக்குன்னு பார்த்தா எல்எஸ் கொடுக்குறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை. பட் டீடைலா எல்எஸ் பண்ணணும். எல்எஸ் ஐஃபன் எல்எஸ் டீடைலா எல்எஸ் பண்ணும். ஓகேவா? எனக்கு வந்து ஹிடன் டைரக்டரி காட்டுது. ஓகேவா? இங்க டாட் எஸ்எஸ்ஹெச்னு ஒரு டைரக்டரி இருக்கு. ஓகேவா? நான் அதுக்குள்ள நேவிகேட் ஆயிருக்கேன். சிடி டாட் எஸ்எஸ்ஹெச், சாரி எஸ்எஸ்ஹெச். ஓகேவா? ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்தா என்கிட்ட வந்து அத்தாரைஸ்டு கீன்னு ஒன்று இருக்கு. இது என்ன கீ? பிரைவேட் கீ. ஓகேவா? சாரி பப்ளிக் கீ. பிரைவேட் கீ தான் வெளியே இருந்துச்சு, இது பப்ளிக் கீ. ஓகேவா? ஜஸ்ட் கேட் பண்றேன், அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்து பிரைவேட் குழப்பிட்டு இருக்கேன். ஓகே, பப்ளிக் கீ. ஓகேவா? இந்த பப்ளிக் கீ அந்த பிரைவேட் கீ மேட்ச் ஆன மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் இப்போ எக்ஸிட் ஆயிடுறேன். எக்ஸிட் ஆகிட்டு என்கிட்ட நிறைய கீ இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் நான் வந்து ஆன்சர் பதில் வேற ஒரு கீ பாஸ் பண்ணுறேன். வேற லின் ஒன் டாட் பெம்னு ஒரு கீ இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் பாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆஃபீஸாக கனெக்ட் ஆகாது. ஏன்? ஏன்னா அந்த கீ சிங்க் ஆகல. அந்த பிரைவேட்டும் பப்ளிக்கும், அதாவது ஜஸ்ட் லாக் அண்ட் கீ நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. இந்த லாக்கு இந்த கீ மட்டும் தான் வேலிடு. ஓகேவா? அந்த மாதிரி இந்த பப்ளிக் கீக்கு இந்த பிரைவேட் கீ தான் என்கிரிப்ஷன் சிங்க் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஆஃபீஸும் உள்ள கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஆஃபீஸா இதை நான் வந்து எடுத்தோன்னு உள்ள அப்டேட் பண்றத ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த ஒரு மிஷின் இருந்தாலும், ஏன்னா நீங்க டெவாஸ் போறப்ப புரியும் இதோட இதுக்கெல்லாம் தேவையில்ல. மோஸ்டா டெவாஸ் போறப்ப ஒவ்வொரு டாக்கர் இமேஜுக்கும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இருந்து ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு மிஷின் எடுத்து அப்டேட் பண்ணணும். ஓகே, இது எப்படி அப்டேட் பண்ணுவோம்? ஏபிடி அப்டேட். ஏன்னா இது டெபியன் பேஸ்டு. ஓகேவா? சூடோ ஏபிடி எப்படியுமே ரூட் யூஸ்ல தான் அப்டேட் பண்ண முடியும், நார்மல் யூஸ்ல அப்டேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் ஏபிடி அப்டேட் கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு வந்து பர்மிஷன் அப்டேட். ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தா எனக்கு வந்து பர்மிஷன் டெனிங் ஆகும். நான் பேரலா முன்னாடி சூடோ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சூடோ கொடுத்தனா ஆஃபீஸ் எனக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட் அப்படியே பேரலா செல்ல எல்லாமே கொண்டு போறேன். ஓகேவா? செல் ஸ்கிரிப்ட்லாம் ஃபர்ஸ்ட் எக்கோனா என்ன பண்ணும் பார்த்தா, நீங்க மோஸ்ட் எல்லா கோடிங் லாங்குவேஜ் ஒரு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருப்பீங்க. அது என்னன்னா பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மோஸ்டா இப்போ ஜாவா யூஸ் பண்ணீங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். பைத்தானா வெறும் பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ சீனா பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். வேற என்ன லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட்னா கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணுவோம். வேற ஓகே, கோனா பிரிண்ட் ரீடர்ல பிரிண்ட் பண்ணுவோம். எஃப்எம்டி டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுப்போம். மோஸ்டா எல்லா செக்மெண்ட்லயும் ஒரு பிரிண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா?
அந்த மாரி ஓகே. இதுல ஒரு பிரிண்ட்ங்கிறது எக்கோ ஓகேவா? எக்கோன்னு சொன்னேன்னா, ஜஸ்ட் நான் ஒரு வேர்ட் இப்ப சாயின் டபுள் கோட்ஸ்ல குடுக்குறேன் நீங்க. ஜஸ்ட் இது என்ன பண்ணும்னா எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஜஸ்ட் அத பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன் ஓகேவா? எக்கோங்கிறது என்னது? பிரிண்ட் பண்ண யூஸ் பண்றேன் ஓகேவா? ஜஸ்ட் இத பிரிண்ட் பண்றத கிரேட்டர் தென் சிம்பல். கிரேட்டர் சிம்பல ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்றேன். கிரேட்டர் தென் லெஸ் தானா? கிரேட்டர் தென் தான். ஓகே. கிரேட்டர் தென் ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்றேன். அந்த ஃபைல் நேம் என்ன குடுக்குறேன்? ம். சாய் சாரி. வாட்டெவர் டெமோ டாட் டிஎக்ஸ்டி. ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல்ல ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் எல்எஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன இருக்கும்? டெமோ டாட் டிஎக்ஸ்டி ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்குள்ள என்ன இருக்கும்? சாய் சாயின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? சொல்றேன். அடுத்து அதான். ஓகே. இப்ப அடுத்து நான் வந்து ஓகே சாய்க்கு பதிலா இப்ப வேற கோகுல்னு பிரிண்ட் பண்றேன் வைங்க. எனக்கு என்ன ஆகும்? இப்ப அந்த சாய் அப்படியே இருக்குமா என்ன ஆகும்? அழிஞ்சிரும். ஆபீஸா அழிஞ்சிரும். ஓகேவா? ஜஸ்ட் ரிமூவ் ஆயிருது. ஓகே எனக்கு வந்து இப்ப நீங்க கேட்ட மாதிரி 2, 3 லைன் புஷ் பண்ணணும். இப்ப கோகுல் இருக்கு. அடுத்து கிருஷ்ணன் புஷ் பண்றேன். அதுக்கு என்ன பண்றேன்? இப்ப கிருஷ்ணன் இருக்கு. ஜஸ்ட் அப் அண்ட் வந்து 2 டைம் குடுக்குறேன். அதாவது ஏரோ மார்க் வந்து 2 டைம் அப்பன் பண்றேன். ஓகே ஸ்டோர் பண்ணு, அப்பன் பண்ணு. அப்பன்னா உங்களுக்கு அடுத்த லைன்ல புஷ் பண்ணு. அடுத்து குடுத்தனா அப்பன். அந்த வேர்ட் டெக்னிக்கலா மோஸ்ட் கோடிங் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா? ஒரு ஸ்டாக் கியூ இருந்துச்சுன்னா ஓகே ஒன்னு அப்பன் பண்ணு. அந்த மாதிரி புஷ் புல்ல இருக்கும். ஜஸ்ட் இப்போதைக்கு குழப்பம் வேணாம். ஜஸ்ட் கோகுல் இருக்கு. கோகுலுக்கு அடுத்த லைன்ல என்ன பிரிண்ட் பண்ணணும்? கிருஷ்ணன் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் என்னோட கான்செப்ட். ஜஸ்ட் குடுத்துட்டு நான் கேட் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு? கோகுல் கிருஷ்ணன். ஆனா ஒரு ஏரோ கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? பண்ணலாம். நீங்க ஐஃபன் என் கொடுக்காம பிரிண்ட் பண்ணலாம். மோஸ்டா அடுத்த லைன்ல தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? சேம் லைனே நீங்க ஒரே டைப் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஓகேவா? அப்பன் பண்ணிட்டு 2 டைம் இல்ல அடுத்த லைன் இப்ப நீங்க 3 லைன் ஸ்டார்ட் பண்ணா அப்படியே நீங்க கிருஷ்ணன் பதிலா ஜஸ்ட் ஓகே. அடுத்தது நீங்க 2, 3 டைம் போடணும் அவசியம் இல்ல. 2 டைம் போட்டாவே போதும். ஜஸ்ட் நான் சைன் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? கோகுல் கிருஷ்ணன் அடுத்தது 3 லைன் பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அது என்னன்னா 2 டைம் கொடுத்தா ஓகே அப்பன் பண்ணனும் தான் சொல்ல வரேன். அது மீனிங் அப்பன் ஓகேவா? 3 டைம்ல ப்ராப்ளம் இல்ல. இது ஓகே தான். எனக்கு ரீப்ளேஸ் வரும். ஆமா 3மே டெலிட் அது ஒண்ணு மட்டும் வரும். ஆப்வியஸா நான் இப்ப கோகுல்ங்கிறதே நான் ஒரு டைம் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்ப கேட் பண்ணா ஒரு டைம் தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த ரெண்டு லைன் டெலிட் ஆயிரும். டெலிட் ஆகுறதுனா 3மே டெலிட் ஆயிட்டு ரீப்ளேஸ் தான். திருப்பி கொடுக்குது. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இப்ப பர்மிஷன் சைட்ஸ் போலாம். பர்மிஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு செல் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிறேன். டாட் எஸ்ஹெச் ஒரு ஃபைல் எழுதுறேன். ஓகேவா? விஏ ஸ்கிரிப்ட் எஸ்சிஆர்ஐடி ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச். எஸ்ஹெச்னா செல் ஸ்கிரிப்ட்னு நான் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் நான் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட செல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன். செல்ல என்ன பண்றேன்? எக்கோல ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்றேன். ஓகே. ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இதை நான் என்ன பண்றேன்? சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். டாட் ஸ்லாஷ் செச் ரன் பண்ணலாம். ஒரு எல்ஸ் நீங்க செல் உங்களுக்கு என்ன செல் தெரியும்? பேஷ் எஸ்ஹெச் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எல்லாத்துலயும் இந்த 2 செல் தான் இருக்கும். அப்படின்னா நான் வந்து செல் நேம் கொடுத்துருவோம். பேஷ் ஸ்பேஸ் ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரன் ஆகும். ஓகேவா? பட் ஆனால் நான் டிஃபால்ட்டாக ரன் பண்ணும். டாட் ஸ்லாஷ் அதாவது எங்கிட்ட என்ன செல் வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து என்ன செல் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்கோ டாலர் செல் கேபிட்டல போடுறேன். HELL இப்படி கொடுத்தோன்னா எனக்கு வந்து டிஃபால்ட் செல் என்னன்னு காட்டும். டிஃபால்ட்டாக பேஷ் இருக்கு. அதனால எனக்கு வந்து பேஷ்ல ரன் ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து எஸ்ஹெச் நிறைய செல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஹெச் இருக்கு. நான் வந்து இதில் ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச்சும் கொடுத்து ரன் பண்ணோம். ஆபிசியிலே ரன் ஆகுது. பட் இது இல்லாமல் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு செல் இருக்கு. அதில் ரன் பண்ண பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்படி கொடுத்தனா எனக்கு வந்து ரன் ஆகல. என்ன காட்டுது? பர்மிஷன் டினைடு. ஓகே. அதுக்கு முன்னாடி நிறைய செல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ப்போம் செல்னா என்னன்னு. புரியல. மற்ற ஃபைல்லாம் கேட் வச்சு ரீட் பண்ணுறது சார். அது மாதிரி செல்லோடு பண்ணலாம். அந்த ஃபைல் டாட் டிஎக்ஸ்டிலாம் வந்து கேட் டெமோ டாட் டிஎக்ஸ்டி. ஓகே. இந்த எஸ்ஹெச் ஃபைல் அப்படி பண்ண முடியாதுன்னு கேட்குறீங்களா? பண்ணலாம் அபிசா. இப்போ கேட் பண்ணுறேன். கேட்ல ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் கொடுத்தனா எனக்கு வந்து எக்கோ இருக்கு. நான் வந்து இப்போ கோகுல் இன்னொரு எக்கோ கொடுக்குறேன். என்ன பண்ணும்? சொல்லுங்க. கமெண்ட் சொல்லுங்க. எக்கோ டபுள் கோட்ல திருப்பி எக்கோ கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள தான் எக்கோ வேணும். ஓகேவா? புரியுது இல்ல? ஏன்னா அப்பதான் செல் ஸ்கிரிப்ட்ல எக்கோ பிரிண்ட் ஆகும்.
எக்கோக்குள்ள என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் பதில் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா டபுள் கோட்ஸுக்கும் சிங்கிள் கோட்ஸும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்றேன். எக்கோக்குள்ள என்ன போடுறேன், ஓகே திஸ் இஸ் கோகுல். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கமாண்ட் கொடுக்குறேன். இதை வந்து அப்பன் பண்றேன். எதுல பண்றேன், ஸ்கிரிப்ட் டாட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் கொடுத்துட்டு இப்போ கேட் பண்ணா எனக்கு என்ன இருக்கும், எனக்கு எக்கோல 2 டைம் அப்பன் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் பண்ணலாம். அந்த அப்பன்ங்கிறத நீங்க வந்து என்ன ஃபைலா வேணா இருக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அப்பன் பண்றேன். அப்பன் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட நிறைய இது இருக்கு. இந்த கேட்ல வந்து எக்கோன்னு வருது, அந்த இதுல எக்கோ ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த டெமோல வந்து கேக்குறீங்களா? நம்ம தான் டெமோல எக்கோல பிரிண்ட் தானே பண்றோம். இதுல பார்த்தா எக்கோன்னு போட்டு அதுக்குள்ள திருப்பி இன்னொரு எக்கோ போடுறோம். அந்த எக்கோ தான் எனக்கு உள்ள வருது. ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச்சா அதுல எக்கோ வராது. பிரிண்ட் பண்ணி தானே பார்க்குறோம் நம்ம. அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா எனக்கு வந்து அவுட்புட் தானே வரணும். அது வந்து அவுட்புட். ஓகேவா? நான் வந்து அதை கேட் பண்ணல. கேட் பண்ணா எனக்கு வந்து உள்ள கதை அப்படியே டிஸ்பிளே பண்ணணும். இது என்ன பண்ணா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேவா? ஓகே, இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் உள்ள பிரிண்ட் ஆயிருக்கு. அதான் ஒரு எக்கோ வந்து இதை பிரிண்ட் பண்ணுது. இது அப்படியே பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்றதை என்ன பண்றேன், அந்த ஃபைல் அப்பன் பண்றேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் போகலாம். பட் ஸ்டில் ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேக் யூஸ் பண்றேன். இதுல ஒரு ஸ்கிரிப்ட் செல் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதுல சேம் எக்கோ கொடுக்குறேன். எக்கோ செல் கண்டுபிடிக்க என்ன கமாண்ட், கேப்சூல் செல் டாலர் கொடுத்து கேப்சூல் செல் கொடுத்தா எனக்கு காட்டும். இதுல இசட்எஸ்ஹெச் இருக்கு. எக்கச்சக்க செல் இருக்கும். பட் ஆனால் மோஸ்டா எல்லாமே ஒர்க் ஆகும். பட் சின்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன்ல போறப்ப நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. இதுல வந்து ஓகே பேங்கிள் பிராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் செல்லுக்கு பேஸ்கெட் யூஸ் ஆகும். மொத்தம் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணணும். கமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும். ஜஸ்ட் வந்து ஸ்கிரிப்டிங்ல போறப்ப அட்வான்ஸா போறப்ப கொஞ்சம் லேக் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் ஏதோ ஒன்று கத்துக்கிட்டா ஓகேவா? நம்ம டாலருங்கிறது வேரியபிள். ஓகே, இன்னும் தெளிவாக சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லாங்குவேஜ்ல பார்த்தா எங்கிட்ட வந்து ஓகே என் நேம் கோகுல்னு சொல்றேன். ஓகேவா? நேம் ஈக்குவல் டு கோகுல். இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்க நேம். இதை நான் பிரிண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணும், எக்கோ டாலர் நேம். இந்த மாதிரி டாலர் கொடுத்தா தான் என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், கோகுல். ஓகேவா? அது பிரிண்ட் பண்ணது டாலர் தான் பண்ணுவோம். அப்படிசா இது நிறைய அட்வான்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிடபிள்யூடி கொடுக்குறேன்ல, இது என்னது ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இதை வந்து நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். பாத்துங்கிற வேரியபிள்ல நான் வந்து இதை ஸ்டோர் பண்றேன். சரி, பிடபிள்யூடி ஜஸ்ட் இது கமாண்ட்னால இப்படி ஸ்டோர் பண்றேன். கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஜஸ்ட் பிடபிள்யூடி பாத்துக்கிற வேரியபிள். ஏன்னா இப்போ நான் அட்வான்ஸாக ஸ்கிரிப்ட் போறேன். ஒவ்வொரு இடத்துல நான் போய் பார்த்து வந்து பார்த்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பாத்துக்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணா இந்த வேரியபிள் எல்லா பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம்ல. மோஸ்டா கோடிங் கொஞ்சம் இது புரியும் என்ன சொல்றேன். ஓகேவா? ப்ராப்ளம் இல்லை, கத்துக்கலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஸ்டேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய பார்த்து கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும், எக்கோ டாலர் பாத். ஓகேவா? எக்கோ டாலர் பாத். என்ன அந்த டாலர்ல ஸ்டோர் பாத்துல ஸ்டோர் பண்றேன்ல, பாத்துக்கிற வேரியபிள்ல. ஓகே, இந்த இடத்துல புரியுது. நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகலாம். நான் ஸ்கிரிப்டுக்குள்ள போய்க்கிறேன். ஜஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஆப்வியஸா இந்த இடத்துல பாத் ஈக்குவல் டு டாலர் பிடபிள்யூடி. ஆமா, முன்னாடி கேலிபிரேஷன் போடுறேன். ஏன்னா அது ஆல்ரெடி லாஸ்ட் கமெண்ட். அதான் கமெண்ட்னால தான். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சாரி, அதை வந்து நான் பிரிண்டே பண்ணல. ஜஸ்ட் எக்கோ டாலர் பாத் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் பாத் காட்டும். ஓகேவா? எப்படி போய் நாட்டுக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்றேன், நான் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் மோஸ்டா இந்த ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலுக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கு, அதாவது ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு, எக்ஸ்னா எக்ஸிக்யூட். ஓகேவா? இந்த ஃபைலுக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கு,
ரீட் ரைட் மட்டும் தான் இருக்கு. இது வந்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து யூசர்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து வந்து குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இருக்கிறது பார்த்தா என்ன சொல்லணும்னா, ஓகே ஓப்பன் ஆர்கனைசேஷன் லெவல்ல என்டர்பிரைஸ்ல சொல்லுவோம். ஆர்கனைசேஷன்ல இப்போ நமக்குன்னு ஒரு அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கும். அதை விட்டு நமக்கு நார்மல் ப்ரிவிலேஜ் தருவாங்கல்ல, அந்த மாதிரி இமேஜ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? யூசர், அதாவது தனிப்பட்ட நபர். அதாவது என்னோட யூசர் நேம் என்னது? உபுண்டு. உபுண்டுக்கு என்ன பர்மிஷன் இருக்கு? ரீட் ரைட் மட்டும் தான் இருக்கு. குரூப்புக்குனா குரூப் இப்போ நான் வந்து காலேஜ் இருக்கிற சிஎஸ்சி ஒரு குரூப் இருக்கும், சிவில் ஒரு குரூப் இருக்கும், மெக்கானிக்கல் ஒரு குரூப் இருக்கும். மெக்கானிக்கல் பர்சனல் இந்த ஃபைல் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு போக பார்க்கலாம் அட்வான்ஸா. ஜஸ்ட் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? இப்போதைக்கு ஓகே இந்த யூசருக்கு என்ன பர்மிஷன் இருக்கு? ரீட் ரைட் மட்டும் தான் இருக்கு. எக்ஸிக்யூட் இல்லை. அதனால தான் நான் என்ன பண்றேன், டாட் ஸ்லாஷ் கொடுத்து ஸ்கிரிப்ட் கொடுத்தா எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? சரி, டாட் ஸ்லாஷ் எஸ்பி ஆர் ஸ்கிரிப்ட் கொடுத்தா எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகல. ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச். ஓகேவா? இது வந்து எக்ஸிக்யூட் ஆகல, பர்மிஷன் டிலீட் கட்டுறது. இப்போ நான் வந்து இந்த யூசருக்கு வந்து ஓகே எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுத்தது எனக்கு என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பர்மிஷன் எப்படி கொடுக்குன்னு நிறைய விதமா பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஓகே சிஹெச் மோடுன்னு சொல்லுவோம். சிஹெச்னா சேஞ்ச் மோட், அதாவது அதுக்கான சேஞ்ச் மோடு கொண்டு வரேன். ஓகேவா? மோஸ்டா என்னென்ன பர்மிஷன் இருக்கு? எல்லாத்துலயும் 3 பர்மிஷன் இருக்கு. என்னென்ன? ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட். ஆர் டபிள்யூ எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜஸ்ட் இதை வந்து ரெண்டு ஃபார்மேட்டா கொடுக்கலாம். நான் வந்து ஓகே ஆல்பபெட்டாவும் கொடுக்கலாம், நம்பர் வைஸா கொடுக்கலாம். ரெண்டுமே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 2 3 இந்த மாதிரி நம்பர் இருக்கு நிறைய. நம்பர் வைஸா பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஓகே எல்லாத்துக்குமே எல்லா யூசருக்குமே நான் வந்து ரீட் ரைட் இருக்கு. எக்ஸிட் பர்மிஷன் கொடுக்கணும். என்ன பண்ணும்? ஜஸ்ட் பிளஸ் எக்ஸ் கொடுக்குறேன். பிளஸ் எக்ஸ் என்னது? எக்ஸிட் பர்மிஷன் ஆட் பண்றேன். ஏன் எவ்வளவு ஸ்லோவா இருக்கு? ஓகே ஜஸ்ட் என்ன பண்றேன், என்டர் கொடுக்குறேன். ஓகே நான் இப்போ எல்எஸ் ஐஃபன் எல்ஏ கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும்? எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு? ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ஓகேவா? ஜஸ்ட் பிளஸ் எக்ஸ் கொடுத்துருக்கேன். பிளஸ் எக்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? எக்ஸிட் பர்மிஷன் வந்து எல்லா விஷயமே ஆட் ஆகுது. இப்போ எக்ஸிட் பர்மிஷன் ரிமூவ் பண்ணணும். மைனஸ் எக்ஸ் ஆபிஸா பிளஸ் எக்ஸ் கொடுத்தா ஆட் ஆகுதுன்னா ஆபிஸா மைனஸ் எக்ஸ் கொடுத்தா ரிமூவ் ஆகணும். அதான் நம்ம கான்செப்ட். சரி இப்போ வெறும் மட்டும் அதுக்கு தான் நம்பர் இருக்கும், அது நான் சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் மைனஸ் எக்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் ரீட் ரைட் மட்டும் இருக்கு. இப்போ நான் ரைட் பர்மிஷன் ரிமூவ் பண்ணணும்னு என்ன பண்ணும்? மைனஸ் டபிள்யூ. ஓகே ஜஸ்ட் எல்லாம் சேஃப் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரீட் பர்மிஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ ரைட் பர்மிஷன் இல்லை. அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஆஃபீஸர் ரைட் பண்ண என்னால ரைட் பண்ண முடியாது. ஜஸ்ட் விஏ ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ ஸ்லோவா இருக்கு? செகண்ட் டீ ஸ்மால்ல இருக்கும். ஓகே அப்போ வெயிட்லன்னு போட்டுதானே. ஓகே ஜஸ்ட் நான் ஐ கொடுக்குறேன். என்னால் பார்த்தா இந்த இடத்துல இது பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா ரைட் பர்மிஷன் கொடுக்கல. ஓகேவா? ஸ்டக் ஆயிடுச்சு. அப்படி நீங்க ஐ கொடுத்தாலும் உங்களால இந்த இடத்துல ஒரு கோச் போகணும். ரீட் ஒன்லையும் காட்டும், அந்த ஃபைலை ரைட் பண்ண முடியுதுன்னு காட்டும். ஓகேவா? அந்த இடத்துல என்னன்னா பர்மிஷன் எனக்கு ஆக்சஸ் இல்லை. ஓகேவா? இங்கே ஜஸ்ட் நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறது என்ன வந்துச்சுன்னு தெரியல. ஓகே அது ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இன்சர்ட் பண்ண முடியுது. பட் ஆனால் நான் டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். சரி ஓகே நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்றேன். இதை விட்டு தெளிட்டு. ஓகே இது எப்படி கனெக்ட் பண்ணுவோம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஓகே எங்க இருந்து கனெக்ட் பண்ணணும்? எஸ்எஸ்ஹெச் ஐஃபன் ஐ. அடுத்தது என்னோட கீ நேம் வந்து டவுன்லோட்ஸுங்கிற ஃபோல்டர் இருக்கு. ஸோ நான் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு ஆன்சபிள் டாட் பென் கீ அந்த கீ கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது யூசர் நேம் என்னுடைய பப்ளிக் ஐபி. ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஆ
ஓகே கனெக்ட் ஆயிருச்சு. நான் எல்எஸ் பண்ணுறேன். எனக்கு ஆகுது. நான் ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச்ல எல்லாம் சேவ் பண்ணி எல்லாம் கொடுக்குறேன். ஓகே நெட்வொர்க் இஷ்யூனால இருக்கலாம். சரி ஓகே நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்னோட ஓஎஸ்ல போடுறேன். கேலி இருக்கு என்கிட்ட, நான் அதில் பண்ணுறேன் லோக்கலில். ஓகேவா? ஜஸ்ட் சேம் அதே தான் இதுலேயும் பண்ண போகிறேன். ஏன் இவ்வளோ ஸ்லோ ஆகுதுன்னு தெரியல. தேவையில்ல. இப்போ வருது. சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை, நம்ம கேலிக்குள்ளே போய்க்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு என்ன லினக்ஸ் டெபியன் பேஸ்டு தான், அதாவது ஏபிடி கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட் மோஸ்ட்டாக இந்த கேலி பேரட் பிளாக் ஆச்சு இதெல்லாம் பார்த்தா ஹேக்கிங் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது நம்ம நார்மல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். விசிபிளாக இருக்குல்ல எல்லாத்துக்கும்? ஓகே சூப்பர். நான் ஜஸ்ட் இதில் ஒரு ஃபைல் எம்கேடிஆர் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் அதுக்குள்ள மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எல்எஸ் கொடுக்குறேன். என்கிட்ட இது இல்லை. இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். என்ன ஃபைல்? ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச். ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச். எஸ்ஹெச்னா என்னது? செல். ஜஸ்ட் இதில் ஐ கொடுத்து நான் ஜஸ்ட் எக்கோ வெல்கம் டு லினக்ஸ் கிளாஸ் ஜஸ்ட் போட்டு ஓகே ஓகே நான் சேவ் பண்ணிக்கிறேன். W2 ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். கேட் பண்ண எனக்கு என்ன இருக்கும்? ஆப்வியஸாக எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே இன்னொரு ஸ்கிரிப்ட் இதில் அப்பன் பண்ணணும். நான் உள்ள ஓப்பன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் மூலியமா அப்பன் பண்ணுறேன். எக்கோ இதுக்குள்ள இன்னொரு எக்கோ போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து உள்ள ஸ்கிரிப்ட் ஃபைல் செல் ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் சாயினை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்ல அப்பன் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச். புரியுதுல? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. எல்லாத்துக்கும் ஓகே தானே? அதே லைன்ல இருந்தால் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். அதே நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்ப அதே லைனில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் சாரி ஜஸ்ட் பண்ணனா எனக்கு வந்து ஆஃபீஸ் என்ன இருக்கு? ரெண்டு இது இருக்கு. இது ஏன் ரெண்டு லைன் விட்டு பிரிண்ட் ஆயிருக்கு? நான் ஆஃபீஸில் சேவ் பண்ண ரெண்டு என்ட்ரு கொடுத்து தான் சேவ் பண்ணேன். ஓகேவா? அதனால அடுத்த லைன்ல இருந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே இப்போ இல்லை பர்மிஷன்ஸ் பார்க்கலாம். இல்லை சேவ் பண்ண இல்லை கொடுத்தனா எனக்கு என்ன இருக்கு? அதாவது இது ஃபர்ஸ்ட் கைஃபன் வந்து என்ன ஃபைல் காட்டும். அதாவது எதுவுமே இல்லைன்னா அது வந்து ஃபைல், அதாவது ரீட் பண்ணலாம். டீன் இருந்துச்சுன்னா அது வந்து டேரக்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக் வைக்கிறேன் ஒரு ஸ்டெப். இப்போ இந்த இடத்துல எல்லாம் சேவ் பண்ண இல்லை நிறைய இருக்கு. எல்லாம் சேவ் பண்ண இல்லை எல்ஆர்டி எல்எஸ்ஹெச் நிறைய இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் எல்லை கொடுத்தா எனக்கு எல்லாமே காட்டும். மோஸ்ட்டாக இதில் பார்த்தா நான் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன், டேரக்டரி கிரியேட் பண்ணேன். அதுக்கு என்ன இருக்கு முன்னாடி? டீனா டேரக்டரி. எதுவுமே இல்லைன்னா அது ஃபைல். அதுக்கு ரீட் ரைட் எக்ஸிட் பர்மிஷன் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு இதுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் சேவ் பண்ண இல்லை கொடுக்குறேன். இதில் நான் டிஃபால்ட் செல் என்னவா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எக்கோ டாலர் செல் கேப்சல் கொடுக்கணும். இதில் இஜெட்எஸ்ஹெச்னு ஒரு செல் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக மேக்ல இதை யூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் இதில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த செல்லில் நான் ரன் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் கொடுத்தேன்னா எனக்கு ரன் ஆகலை. ஏன்? ஏன்னா பர்மிஷன் கொடுக்கல. ரீட் ரைட் மட்டும்தான் இருக்குது இந்த யூஸருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ எக்ஸிக்யூட் என்னன்னா சரி ரைட்டு தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஓகேவா? ஜஸ்ட் ரைட் ரிமூவ் பண்ணுறது கமெண்ட் சொல்லுங்க. CHMO -W ரைட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச். ஓகேவா? ஜஸ்ட் நான் எல்லாம் சேவ் பண்ண எல்லையை கொடுத்தேன்னா எனக்கு வந்து யார் ரைட் பண்ணுவேன் இந்த ஃபைலை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு பார்த்தா இங்கே பார்த்தீங்களா கீழே ரீட் ஒன்லி காட்டுது. ஜஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். பட் அப்பயும் காட்டுது. என்னால் ரீட் ஒன்லி நான் டைப் பண்ணால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். பட் ஆனால் என்னால் சேவ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்போ W கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு சேவ் ஆயிருக்காது. ஏன்? ஓகே இது ஏன் சேவ் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஓகே காட்டுறேன் இருங்க. இந்த இடத்துல ரீட் ஒன்லின்னு இருக்கு. நான் கொடுக்குறப்போ ஓகே வார்னிங் காட்டுது. இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ணால் அது உங்களுடைய இஷ்யூ. இது வந்து பர்மிஷன் இல்லை. பட் ஆனால் பர்மிஷன் இல்லாமல் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இது ஏன் சேஞ்ச் பண்ணதுன்னா இது வார்னிங் கொடுத்துட்டு தான் சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? ஓகே ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் இதுக்கு வந்து நான் எக்ஸிட் பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்?
CH mode plus X. ப்ளஸ் எக்ஸ் சிஹெச் மோட் ப்ளஸ் எக்ஸ். இப்போ எல்எஸ் ஹைஃபன் எல்ஏ கொடுத்தனா எனக்கு வந்து ரைட் பர்மிஷன் இல்லை, பட் என்னால் ரீட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும், பட் ரைட் பண்ண முடியாது அந்த ஃபைலை. ஓகேவா? ஓகே, பட் நான் வந்து இப்போ என்னால் யூசருக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு யூசர் தனியாக, குரூப் தனியாக, ஹோல் கம்யூனிட்டி தனியாக, இது மூணையும் பிரித்து நான் ஒவ்வொருத்தருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகே நான் வந்து யூசருக்கு வந்து ரீட் ரைட் பர்மிஷன் கொடுக்குறேன், காமனுக்கு குரூப் வந்து ரீட் ரைட் எக்ஸிட் கொடுக்குறேன். இப்போ லாஸ்ட் யூசருக்கு நான் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்படி பட்சத்தில் நம்ம வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ரீட் பர்மிஷன் பார்த்தா ஃபோர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட் பர்மிஷன் பார்த்தா 1 யூஸ் பண்ணுவோம் சம்திங். நான் பார்க்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். எக்ஸிட் பர்மிஷன் பார்த்தா 3 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மோஸ்ட்டாக இதுதான். ஓகே, ஜஸ்ட் ட்ரை ஸ்டாண்டர்ட் தான், அது மாறுது, எல்லா லைன்ஸ் மட்டும் தான். ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, ரீட் பர்மிஷன் வந்துருச்சு. ஓகே, எக்ஸிக்யூட் 1, ரைட்டுக்கு அப்போ அபிஷேக் 3 இருக்கும். ஓகே, ரைட்டுக்கு 3. ஓகே, 2. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, 2 தான். எக்ஸிக்யூட்டுக்கு 1, இங்கே 2. ஓகே, இப்போ நான் ஏன் இந்த இடத்துல 3 கொடுத்தேன் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் கன்ஃபியூஸாக குழப்பிக்கணும். ஜஸ்ட் எல்எஸ் ஹைஃபன் எல்ஏ கொடுக்குறேன். இப்போ வந்து எந்த பர்மிஷனுமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 0. இது ஃபர்ஸ்ட் 0 வந்து யாருக்கு கொடுக்குது? யூசர், இண்டிவிஜுவல் யூசருக்கு தான் ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ செகண்ட் 0 ரூட், தேர்ட் 0 கம்யூனிட்டி, அந்த இதுக்கு எடுத்துக்குது. இப்போ நான் ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ நான் எல்எஸ் ஹைஃபன் எல்ஏ கொடுத்தேன்னா எனக்கு என்ன இருக்கும்? யாருக்குமே எந்த பர்மிஷன் இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு டேஷ் தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் ரீட் யூசர் மட்டும் ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற யூசருக்கு ரீட் கொடுக்குறேன், செகண்ட் இருக்க யூசருக்கு ரைட் கொடுக்குறேன், தேர்ட் இருக்கிறது எக்ஸிட் கொடுக்குறேன். நான் என்ன கொடுக்கணும்? சிஹெச் மோ ஃபர்ஸ்ட் இருக்க யூசருக்கு ரீட் பர்மிஷன் கொடுக்குறேன். ஓகேவா? செகண்ட் பர்மிஷனுக்கு ஓகே, ரைட் பர்மிஷன் 2, எக்ஸிட் பர்மிஷன் 1. புரியுதா? ஓகே, ஸ்கிரிப்ட் டாட் sh கொடுத்தனா என்ன ஆகும்? சரி, எல்எஸ் ஹைஃபன் எல்ஏ கொடுத்தனா ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு வந்து ஓகே இந்த இடத்துல ரீட் பர்மிஷன் வேணும், இந்த இடத்துல ரீட் ப்ளஸ் ரைட் வேணும், இந்த இடத்துல எக்ஸிக்யூட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எல்லா பர்மிஷன் வேணும். 777 கொடுத்தா எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கும். 467 சூப்பர். 4 என்னது? ரீட் ஒன்லி. 6ங்கிறது அதாவது இதை ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். ஜஸ்ட் அதை ப்ளஸ் பண்ண ட்ரை, அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா சரி. ஓகே, நான் திருப்பி போட்டுக்கிறேன். ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ரீடுக்கு என்னது? 4, ரைட்டுக்கு 2, எக்ஸிக்யூட்டுக்கு 1. ஓகே, இப்போ ஒரு யூசருக்கு வந்து நான் வந்து ரீட் ரைட் கொடுக்கணும்னா ரீட் என்னது? 4 + 2 6 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? அந்த யூசருக்கு ரீட் ரைட் பர்மிஷன் வந்துடும். ஓகே, இப்போ வந்து ரைட் எக்ஸிக்யூட் மட்டும் கொடுக்கணும்னா இண்டிவிஜுவல் யூசர். ஓகேவா? அவங்களுக்கு நான் வந்து ஓகே ரைட் எக்ஸிக்யூட் மட்டும் கொடுக்கணும்னா 3. ஏன் 3? ரைட் ப்ளஸ் எக்ஸிக்யூட், அதாவது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ எல்லாத்துக்கும் எல்லா யூசர் கொடுக்கணும் 7. எல்லாத்துக்குமே எல்லா யூசர் என்ன 777. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஓகே எல்லாத்துக்கும் இந்த யூசர் கொடுத்து பாருங்க, அப்பதான் புரியும். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஜஸ்ட் இப்போ கொடுக்குறேன். ஓகே, சிஹெச் மோ ஃபர்ஸ்ட் யூசருக்கு வந்து ரீட் பர்மிஷன் கொடுக்குறேன், செகண்ட் யூசருக்கு வந்து ரீட் ரைட் கொடுக்குறேன். அப்படின்னா 3 6, ரீட்னா 4, ரைட்னா 2 6. அடுத்த யூசருக்கு வந்து நான் எல்லா பர்மிஷன் கொடுக்குறேன் 7. இப்போ 3 யூசர் இல்லை, ஜஸ்ட் இதுல ஒரு ஃபைலுக்கு ஒரு யூசர் தான் இருக்கான், ஒரு குரூப் இருக்கு, ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அதுதான் நான் இங்க ஃபர்ஸ்ட் இருக்குது என்னது?
யூசர் செகண்ட் இருக்குது கம்யூனிட்னா இப்போ காலேஜ் ரேஞ்சில் இப்போ டிபார்ட்மெண்ட் ஓகே சிவில் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்ல ஓகே அது குரூப் சார் கம்யூனிட்டினா இப்போ எக்ஸாம்பிள் நான் லினக்ஸ் மூலிமா 2-3 கம்யூனிட்டி சேர்ந்து கனெக்ட் பண்ணுறேன் எப்படி சொல்லலாம்னா இப்போ நீங்கள் வந்து கம்பெனி சைடில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டெவலப்பர்னு ஒரு டீம் இருக்குது டெஸ்டிங் ஒரு டீம் இருக்குது இதை குரூப்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ வந்து ஒருத்தர் டெவாப்ஸ்னு உள்ள வரானுங்க அவனுக்கு வந்து டெவலப்மெண்ட்டோட பர்மிஷன் வேணும் ஆப்ரேஷன்ஸோட பர்மிஷன் வேணும் அவனை வந்து இந்த இடத்துல கம்யூனிட்டி கொண்டு வருவோம் அவனுக்கு ஒரு ரோல் கிரியேட் பண்ணி ரெண்டையும் பாதி எல்லா எக்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஜஸ்ட் போக்கு பண்ணுறது இப்போதைக்கு மோஸ்ட்டாக அது எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா ஜஸ்ட் யூசர் குரூப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ரொம்ப குழப்பம்னா நான் டவாஸ் போகிறப்ப தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா உங்களுக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கலாம் அது பார்ப்போம் அடுத்த கிளாஸ் யூசர் எப்படி கிரியேட் பண்ணலாம் யூசர் எப்படி ஸ்விட்ச் பண்ணலாம் ஒரு ஃபைலுக்கு எப்படி யூசர் பர்மிஷன் கொடுக்குறது அதெல்லாம் போக பார்க்கலாம் அதான் இப்போதைக்கு இதில் கிறிஸ்டன் சைன் இருக்கு இதில் யூசர் நேம் என்னது நம்ம என்ன நிறைய 4 யூசர் கிரியேட் பண்ணி அந்த 4 யூசர்ஸுக்கும் பர்மிஷன் கொடுக்கலாம் அதெல்லாம் பார்க்கலாம் போக ஜஸ்ட் யூசர் நேம் கண்டுபிடிக்க என்னது ஓஎம்ஐ ஜஸ்ட் நான் கொடுத்தேன்னா என்னோட யூசர் நேம் வரும் ஓகேவா ஓகே இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா ஓகே இப்போ நான் வந்து ரன் பண்ணோம் என்னோட யூசரால் மட்டும் தான் ரன் பண்ணணும் வேற யாராலும் ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறேன் என்ன பண்ணும் மோஸ்ட்டாக இது என்ன சொல்லுவோம்னா இப்படி இமேஜின் பண்ணிக்கங்க இது வந்து யூசரு இது வந்து ரூட்னு வச்சுக்கோங்க ரூட்டு இது வந்து குரூப் அப்படி கூட இமேஜின் பண்ணலாம் யூசரால் ஆக்சஸ் பண்ணுறது ரூட்டுங்கிறது செகண்ட் இருக்குது தேர்ட் இருக்குது குரூப் ஓகேவா ரூட் சொன்னால் நீங்கள் சூடோ பேஸ்லேருந்து அதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு அதை பர்மிஷன் வேணும் மோஸ்ட்டாக சூடோ வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் ஓகே இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணா போப்போ சொல்கிறேன் ஓகேவா இப்போதைக்கு என்னன்னா யூசரு குரூப்பு கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் யூசரால் மட்டும்தான் என்னால் எக்ஸிக்யூட் பண்ணும் அதுக்கு நான் என்ன பண்ணும் chmod 700 மிச்சம் எந்த யூசருக்கும் எந்த பர்மிஷன் கொடுக்கல ஓகேவா என்னோட யூசரால் மட்டும்தான் என்னோட ஃபைலை ரன் பண்ணும் ஓகேவா இப்போ நான் என்னோட யூசராக தான் இருக்கேன் இப்போ ரன் பண்ணால் நான் என்ன கமெண்ட் கொடுக்கணும் டாட் ஸ்லாஷ் கொடுக்கலாம் ஓகேவா டாட் ஸ்லாஷ்னா எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த ஃபைலை ஓகேவா ஜஸ்ட் என்டர் பண்ணனா ஓகே அது ஸ்கிரிப்டில் தப்பாக இருக்குது நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைல் ரெடி பண்ணிடலாம் ஸ்கிரிப்டில் வந்து ஜஸ்ட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது சரி ஓகே ஜஸ்ட்டு நான் டாட் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஓகேவா அது என்னால் மட்டும் தான் இல்லை இன்னொரு யூசர் நம்ம அடுத்து கிரியேட் பண்ணுவோம் இப்போ கிறிஸ்டன் ஒரு யூசர் இருக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோகுல் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேங்க அந்த யூசர்லேருந்து இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியாது அது நம்ம அதுவும் கொடுத்துருக்கோம் அதுக்கு ரீபைட் டிசைன் கொடுத்து தான் பண்ண முடியும் ரன் ஆகும் டிஃபால்ட்டாக ரூட்டுக்கு எல்லா பர்மிஷன் இருக்கும் ஜஸ்ட் ரூட்டுக்கு சூடோ பேஸ் கொடுக்குறேன் 980 நெக்ஸ்ட் டாட் ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் டாட் ஸ்கெட்ச் கொடுத்தனா எனக்கு ரன் ஆகும் அது ரூட்டுங்கிறது இதில் பர்மிஷன் ஏன்னா அது வந்து அட்மின் நம்மளால என்னென்ன பண்ண முடியும் ஓகேவா ஜஸ்ட் எல்லா செக்ஷன் இல்லைங்கிறது நீங்கள் ரூட்டுன்னு அதை ஏன் சொல்கிறேன்னா நான் போக சொல்கிறேன் இப்போதைக்கு ஜஸ்ட் இப்போதைக்கு என்னன்னா இது என்னது யூசர் செகண்ட் இருக்குது குரூப் இந்த கம்யூனிட்டி மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம் யூசர் குரூப் மட்டும் தான் குரூப் எதுக்குன்னு நம்ம போக பார்க்கலாம் ஓகேவா மோஸ்ட்டாக கம்பெனியில் படுத்து தான் காட்டுவோம் ஓகே அங்கே கம்யூனிட்டி எனக்கு எப்படி இருக்குது அதில் எப்படி யூசர் பண்ணிக்கிறாங்க எல்லாமே தெரியும் ஓகேவா எல்லாத்துக்கும் எந்த ஆக்சஸ் இருக்காது ஓகே எக்ஸிட் ஆயிடுறேன் chmod 0 script.sh கொடுத்துட்டு ஓகே இப்போ நான் ஆஃபீஸர் script.sh கொடுத்தனா எனக்கு வந்து பர்மிஷன் கிடைக்குது ஓகேவா ரிலீஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து கேட்டு பண்ண முடியலையா அதான் ரீபர்மிஷன் ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகேவா ஓகே பர்மிஷன்ஸில் ஏதாச்சும் டவுட் இருக்கா ஆகும் அபிஸ் ஆகும் sudo bash டாட் ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் டாட் எஸ் கேப்சர் பண்ணுங்க ஓகே ரூட்ல அக்சஸ் ஆகல பட் ஆனால் என்னால் கேட் பண்ண முடியுது கொடுக்குறேன் ஓகே எனக்கு வந்து அந்த செல்லை வச்சு அக்சஸ் பண்ண முடியுது என்னால் டிஃபால்ட் செல்லை மட்டும் அக்சஸ் பண்ண முடியல பட் எக்ஸிக்யூட் அதாவது ரூட்டால் எல்லாமே பண்ண முடியும் ஓகேவா அதுலேயும் பண்ணலாம் இஜெட்எஸ்ஹெச் இதோ டிஃபால்ட்டு அதை வச்சு பண்ணலாம் இப்போ செல் கொடுத்தனா எனக்கு வந்து இஜெட்எஸ்ஹெச் எழுது இஜெட்எஸ்ஹெச் ஸ்பேஸ் ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் கொடுத்தனா எனக்கு ரன் ஆகும் ஆஃபீஸா
அதாவது எனக்கு வந்து கரண்ட் பாத்ல செல் ஆக்சஸ் பண்ண முடியுது அவ்வளவுதான். பட் எந்த செல் வச்சு ரன் பண்ணலாம். ரன் பர்மிஷன், ரீட் பர்மிஷன், எடிட் பர்மிஷன் எல்லாமே இருக்கு. ரூட் யூசர் இருக்கு. ஓகேவா? டாக் ஸ்லாஷ்னா கரண்ட் பாத் இருக்குது எக்ஸிக்யூட் பண்ணிடும் டிஃபால்ட் செல்லுல. ஓகேவா? டாட் ஸ்லாஷ்னா டாட்னா கரண்ட் பாத்து, ஸ்லாஷ்னா அந்த கரண்ட் பாத்துல இருக்கிறத ஆக்சஸ் பண்றோம். அது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல வரக்கு. ஏன்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுத்தா அதனால எக்ஸிக்யூட் ஆகுது டிஃபால்ட்டா. ஓகேவா? மோஸ்டா கம்பெனி சைட்ல போறப்ப நீங்க செல் வச்சு எக்ஸிக்யூட் பண்றது பெட்டர். நான் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி சில செல்ல வந்து சில இது ஒர்க் ஆகாது. இப்போ பேரந்தசிஸ் வந்து சில செல் ஒர்க் ஆகாது. நான் வந்து டாட் ஸ்லாஷ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணா ஒர்க் ஆகும். பட் சில லினக்ஸ் போறப்போ அதுல எடுக்கலைன்னா இஷ்யூ ஆகும். ஸோ டிஃபால்ட்டா நான் செல் டிஃபைன் பண்றது பெட்டர். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? மோஸ்ட்லி இந்த கிளாஸ் தான் புரியுது உங்களுக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு நெட்வொர்க்கிங் மட்டும் தான் எடுக்கல. அது நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஓகேவா? சாட்டர்டே கரெக்டாக 12:30 வந்துருங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இது பேசிக் இங்க இருந்தா கொண்டு போறோம். எல்லா கிளாஸும் இங்க இருந்தா கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இது ரெக்கார்டிங் இன்னைக்கு பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, பர்மிஷன்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே ஓகே, மோஸ்டா டைம் எண்ட் பண்ணிக்கலாம். நான் ரெக்கார்டிங் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா?